हाय मैं फैमिलीस ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமஸ்தம் கோஜி ஜெகநாத் சமஸ்த ಕೆಂತೆ ಚಂತಿ ಎಂತ ಸಕುಸರತ ಅಂತ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து ரிசெப்ஷன் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ரிசெப்ஷன் அதுக்கு அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படினு சொல்லிட்டு டீடைலா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு காலையிலிருந்து கொஞ்சம் வேலை இருந்ததால வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சீக்கிரமாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ போனது ஏன்னா இப்போ வந்து வைஃபை வேறு கனெக்ட் ஆகிட்டு இருக்குங்களா எனக்கு வந்து ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு எனக்கு ஃபோனில் ரீசார்ஜ் காலியாகிட்டு சுத்தமாக முடியலைங்க யாருக்கும் ஃபோனும் பண்ண முடிய மாட்டேங்குது தான் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் கொஞ்சம் பொறுத்துக்கோமா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஏன்னா வந்து என்னால் இப்போதைக்கு வேலை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கம்பெனிலேயே ஒரு ஏதோ சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவரையும் வந்து நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது நானே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் கையில் காசு இருந்ததை வந்து நான் வந்து கொஞ்சம் மீஷோவிலேருந்து சின்ன பொருட்கள் வாங்கியிருந்தேன் அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ரிவ்யூவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னா அது ரொம்ப ஆசையாக வாங்கினது தான் சரின்னு சொல்லிட்டு நான் நினச்சது என்னென்னா சரி ஸ்டிச் பண்ண காசு வந்து எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் பாதி பெண்டிங் வச்சதுனால என்னால் இது பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் தான் நான் வந்து ரீசார்ஜ் வந்து போட போகிறேன் நெட் பேக் போட மாட்டேன் வெறும் இது மட்டும் போடுவேன் எனக்கு ஒரு 150 ரூபா வந்து நெட் பேக் போகணும் அவ்வளோதான் இன்னும் 2-3 நாளில் போட்டுடலாம் அவ்வளோதான் ஓகே அந்த ரிசெப்ஷன் வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி காட்ட போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் சரி பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே சரி ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்காக ஒரு லைக் போட்டுட்டு நான் லைக் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனாவது லைக் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது பாருங்கள் கல்யாணம் ஆகி 2 நாள் 3ஆவது நாள் இது அப்போது எடுத்தது 3 நாளைக்கு முன்னாடி எடுத்தது அதுக்கப்புறம் ரிசெப்ஷனும் இதிலே சேர்த்து வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் கல்யாணமாகி 4 நாள் வரைக்கும் நல்ல ஃபங்க்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து 8ஆவது நாள் வந்து அவங்களோட நம்ம வீட்டில் வந்து ஒரு நாள் மாமனார் வீட்டில் ஒரு நாள் அம்மா வீட்டில் அப்படி தான் இருந்துட்டு 3 நாள் மொத்தமாக டோட்டலாக 6 நாள் அதுக்கப்புறம் ஏதாவது எங்கேயாவது போகணுன்னா அந்த மாதிரி போவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து டோட்டலாக வந்து 8 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு திருப்பி உடனே வந்துடுவாங்க சில பேர் வந்தாங்கன்னா போயிட்டு அப்படியே உடனே வந்துடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க முன்னாடி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து கல்யாணத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த முந்தானை அதுக்கப்புறம் வந்து பையனோட முந்தானை வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா வேஷ்டியை வச்சு இங்கே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வெள்ளை கலர் துணியில் அவங்க ஷோல்டர் மேலே இவங்க ஷோல்டர் மேலே பாருங்கள் ஒன்று கிடக்குது பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும்போது இந்த கிரீட்டை வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அதையே வந்து இப்போ வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கலசத்துக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்து இந்த சம்பு சட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க சவுண்ட் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தாங்கன்னா வீட்டில் வந்து எந்த ஒரு சண்டையும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு ஐதீகம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது சவுண்டு இருந்தால் சவுண்டு வரதாங்க செய்யும் என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு அந்த பானைக்குள்ளே வந்து கோல்டு ரிங் வந்து போட்டிருப்பாங்க அந்த கோல்டு ரிங்கை வந்து அவங்க எல்லா கிண்ணத்தையுமே வந்து பாருங்கள் எவ்வளோ கிண்ணம் பக்கத்துலேயே இருக்குது அதெல்லாமே வச்சுருக்காங்க அது எல்லாமே வந்து அவங்க எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து ரிங் இருக்கும் பாதி பேர் வந்து தவளைலாம் போட்டுட்ருவாங்க அவங்க தவளை இருந்தால் அதிகமாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க ஆனால் இவங்க மேரேஜ்க்கு வந்து ரொம்ப தடபுடலாக இல்லாமல் சிம்பிளாக நடந்தது அப்படின்றதுனால யாரும் அந்த மாதிரி பண்ணல நான் மட்டும் எனக்கு வந்து அவங்க வந்து இவங்க வேணும் இந்த அண்ணாவோட பொண்டாட்டி எனக்கு என்ன வேணும் அண்ணி வேணுமா என்னன்னு தெரில எனக்கு நீங்களே சொல்லுங்கள் அந்த உறவு முறைலாம் நம்மளுக்கு தெரியாது ஓரவத்தி நினைக்கிறேன் ஆமாம் அவங்க எனக்கு வந்து ஓரவத்தி வேணும் அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து அந்த மாதிரி கல் போட்டு அந்த கிண்ணம்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அதில் கல் போட்டு நான் வந்து அவங்களுக்கு இது பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அந்த முடிச்சு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து இந்த கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கவுடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த நம்ம வந்து கூட அதை எங்கள் வாஷில் வந்து கவுடின்னு தான் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு கழுவி ஊற்றாமல் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள் இந்த
பொண்ணும் மாப்பிள்ளையும் வச்சு கையை இறுக்கமாக பிடிச்சி யார் எடுக்கிறாங்க, யார் டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாட வைப்பாங்க. அதை தான் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து கபடி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து 2 பேருமே வந்து கை வந்து வாஷ் பண்ணிக்கணும். பொண்ணு மாப்பிள்ளையும் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி குலுக்கி வந்து அவங்க கையில் வந்து ஒரு 3 வாட்டி, இவங்க கையில் வந்து ஒரு 3 வாட்டி அந்த மாதிரி கவுண்டிங் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன் இந்த மாதிரி கவுண்டிங்குன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். 3 வாட்டியில் அதிகமாகவே பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒன்றே ஒன்று மட்டும் கொடுத்து அதை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. நான் அதான் சொன்னேன், அண்ணி நீங்கள் வந்து ஓப்பனே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டன் அவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப நேரம்லாம் பிடிக்காம விட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. இந்த விளையாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். திருப்பி அதிலே வந்து கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் தலையில் இருக்கிற அந்த இதெல்லாமே எடுத்துட்டுறாங்க. எடுத்து முடிச்சுட்டு அதை வந்து இந்த இதில் வந்து முரத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தோசைலாம் ஸ்வீட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பையனை வந்து உள்ளே அமுச்சிட்டாங்க. ஏன்னு தெரியல, பையனை உள்ளே அமுச்சிட்டு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கிண்ணமாக வந்து எடுத்து சொன்னாங்க. எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் இருந்த மோதிரம் வந்து அவங்க கையில் வந்து போட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து அதை உடைக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ ஜோராக உடைக்கிறாங்க. ஆனால் அந்த மண்ணை ரொம்ப மெத்துன்னு இருக்கிறதுனால உடையவே மாட்டேங்குது. நான் அதான் ஒரு கல்லை எடுத்து அதுக்குள்ளே உடைங்கன்னு சொன்னால் அது கல் தூளாகவே ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், நான் கல்லை ஒன்று வச்சா தூளாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 அடியில் அடித்து முடிச்சிட்டாங்க. இந்த நைட்டு மட்டும் சாயங்காலம் பண்ணிவிட்டு காலையிலேயே வந்து ஹோமம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நல்லா மங்களகரமாக இருந்துச்சு அந்த ஹோமம் பார்க்கும்போது. இங்கே வந்து இந்த மாதிரி தான் சாணி தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கலர் கோலம் மாவில் வச்சு கோலம் போடுவாங்க இந்த ஹோமத்துக்கு போடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து நெய், தேங்காய் வச்சு தான் வந்து அவங்க வந்து எரிக்கவே ஆரம்பித்தாங்க. ஏன் என்னன்னு தெரியல. எங்கள் ஹோமம் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி 4வது நாள் இவங்களுக்கு வந்து. இன்றைக்கி தான் ஸ்பெஷல் நாள், ரிசப்ஷன் கூட தான். இது வந்து ரிசப்ஷன் நாளில் எடுத்தது, ஓகேங்களா. அது வந்து மதியம் வந்து மதியம் டோட்டலாக வந்து 1 மணியில் எடுத்தது. ஈவினிங் வந்து ரிசப்ஷன் அது அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல நாள் பார்த்து பூஜை எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து அவங்களுக்காக வந்து தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு அவங்க வந்து மோதிரம் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஏதோ ஒரு இதில் வச்சுருப்பாங்க, இலையில கட்டி 2 பேருக்குமே வந்து அந்த மோதிரம் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் போட விடுவாங்க பாருங்கள். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க பையனுக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, பொண்ணு வந்து ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்கா, எப்படி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்னும் சொல்ல முடியாது, இப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இடத்துலேருந்து அவரை பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேன், அவரை மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சன் நான் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்துருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஒரு பெரிய சவுண்டோ இல்லை வந்து யாராவது அவங்க திட்டுறாங்கன்னா கூட சிரிச்சுட்டே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கெல்லாம் அவங்கள ரொம்ப கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும்போது ரொம்ப அசிங்கமாக அவமானமும் பட்டிருக்காங்க. கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. அவர் வந்து பட்ட கஷ்டத்துக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் வந்து 6 வருஷத்தில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஒருத்தரையும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. அவங்க அப்பா அம்மாவை கூட ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுனது கிடையாது. அப்பா அம்மாவுக்கு வந்து எப்போவுமே வந்து ஹெல்ப் பண்ணி கை காலெல்லாம் அமுத்தி விட்டு அவங்க எப்போ சென்னையில் தான் வேலைக்கு பார்க்குறாரு. சென்னையிலேருந்து எப்போ வீட்டுக்கு வராரோ அவங்க அம்மாவை ஃபுல் ரெஸ்ட்டில் விட்டுட்டு சமைக்கிறதுலேருந்து, வீடு கூட்டுறதுலேருந்து, துவைக்கிறதுலேருந்து, பாத்திரம் கழுவுறதுலேருந்து, அப்போ மாடெல்லாம் இருந்துச்சு, மாடை பார்க்குறது வரைக்கும் எல்லாமே ஒன்று விடாமல் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தில் நான் வந்து இவங்கள வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ மேபி அவங்க வயசு வித்தியாசம் பார்க்காம மேரேஜ் பண்ணதுனால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க.
எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்களுக்கு மாமியாரும் கிடையாது, மாமனாரும் அதை விட இது ரொம்ப சைலண்ட்டு. எதிர்த்து ஒருத்தவங்கள அந்த பையன் எப்படியோ அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான். அந்தளவுக்கு விவரம் கிடையாது, நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி தான். இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த வீட்டு ஃபுல்லாகவே அந்த பொண்ணோட கைக்குள்ளே தான் இருக்கும். அந்த பொண்ணு எந்த மாதிரி கொண்டுட்டு போதோ அந்த மாதிரி தான் இவங்களோட ஃபேமிலியும் போகுமே தவிர, கண்டிப்பாக வந்து இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அதில் நான் வந்து 100% வந்து நான் கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் வெளியில் ஆள்வங்களே அவங்கள ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க வந்து ஏமாந்து போகிறாங்க. அப்படின்னும்போது அவங்கள நம்பி ஒரு பொண்ணை வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்கிறேன். பட் அந்த பொண்ணோட லைஃப் வந்து ஏஜ் ஏஜ் டிஃப்ரெண்ட் தானே தவிர, மற்றபடி வீடு வாசல் சொத்து நகை இது எல்லாமே இருந்தாலுமே அந்த ஒரு தேவை தான். பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவங்க யாரோட லைஃப்பில் என்ன நடக்கணும்னு அப்படி தான் நடக்கும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணிக்க வேண்டாம். நாம் கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், நீங்களும் வாழ்த்திக்கோங்க. நானும் கடவுள்கிட்ட அதிகமாக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறது அதுதான். அவங்க இல்லாத இடத்துல இப்போ இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணி இந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். எந்த குடும்பமே பாதியாக அழிஞ்சு போகணும்னு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது. அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எப்போவுமே நினைப்பேன். இதை வந்து ரிசப்ஷனுக்காக நான் வந்து வீடியோ எடுத்தது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் செட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. மேக்கப் பண்ணியிருந்தாங்க, பார்லர்லேருந்து ஒரு அக்காவை கூப்பிட்டு மேக்கப் பண்ணியிருந்தாங்க. இந்த மேக்கப்புக்கு வந்து 5000 ரூபாய் வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் என்கிட்ட சொன்னாங்க, நீங்களும் மேக்கப் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு. ஐயோ, அந்த 5000 ரூபாய்க்கு நான் சும்மாவே இருந்துட்டு போடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப இதாகிடுச்சு. அவங்கள ரெடி பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நானும் போய் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு இந்த சாரீ தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த சாரீ எனக்கு நல்லா இருக்கா என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு 2-3 பேர் மட்டும் எனக்கு இந்த சாரீ நல்லா இல்லை, உனக்கு வேறு சாரியே இல்லையா கிடைக்கலையா அப்படின்னலாம் சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்த உடனே வந்து ஹக் பண்ணி காலை தொட்டு கும்பிட்டாங்க. அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுச்சி. ஆனால் இந்த பொண்ணோட வீடு வந்து ரொம்ப தூரம், ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கும். பையனும் மாப்பிள்ளையும் பொண்ணுங்க பாருங்கள் செம்ம அழகாக இருக்காங்க. இவங்க வந்து அவங்க சித்தப்பா பொண்ணா, அந்த பொண்ணோட சித்தப்பா பொண்ணு அது. இன்னும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு கட்டில், பீரோ, அதுக்கப்புறம் வந்து டீப்பாய், அதுக்கப்புறம் வந்து துணிமணிங்க, இந்த அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே டோட்டல் பின் டு பின் அவங்களுக்கு வந்து காய்கறியிலேருந்து, துணிங்கிலேருந்து, ப்ளவுஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம வீட்டில் வந்து துணி மடித்து போடுறதுக்காக ஒரு அதை வந்து அல்லனான்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரங்க் மாதிரி நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே சாரீ வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது. அதுக்கப்புறம் வந்து ஃபேன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பையனுக்காக ஒரு செயின், இப்போது கழுத்தில் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து செயின் கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக தெரியல, அந்த செயின் வந்து பொண்ணு வீட்டு சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மோதிரம் கொடுத்துருக்காங்க. பையன் சைட்லேருந்து பொண்ணுக்கு வந்து 2 சொங்கா, அந்த வளையல் இருக்குது பார்த்திங்களா, 2 செட்டு முன்னாடி போட்டிருக்காங்க பார்த்திங்களா, 2 வளையல், அதை வந்து கொடுத்துருக்காங்க. சாரியும் வந்து அவங்க தான் இது பண்ணாங்க. இதோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே வீடியோ எடுக்கல, பட் ஸ்டிச்சிங் பண்ணது வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாரியும் சரி, மேக்கப்பும் சரி. இவங்க எல்லாருமே கெஸ்ட்டு, கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஒரு பாப்பாவை தூக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து மாப்பிள்ளையோட அக்கா. அந்த பக்கத்தில் எல்லாமே சொந்தக்காரங்க, இதுங்க சொந்த அக்கா தான். அவங்களுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து அவங்களோட சொந்தக்காரங்க வந்த உடனே ஹக் பண்ணி அவ்வளோ அழுதுகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து என்னை இழுத்துட்டு போயிட்டு நீ ஸ்டேஜ் மேலே நின்று அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மம்மி எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னா அவங்க வீடியோ எடுத்து வச்சிட்ருக்காங்க. சரி விடுங்க, இதுவும் நல்லது தானே, இதிலே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு இந்த புடவை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே ஒரு 2 பேர் வந்து எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நல்லா மேக்கப்பெல்லாம் நல்லா தான் போட்டிருக்கேன், உனக்கு புடவை தான் நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நல்லா இருந்துச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கடைசியில் வந்து அவங்க வந்து கிளம்புற ஸ்டேஜில் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. நானே அழுதுட்டேன். அங்கே சைடில் நின்றுட்டு அங்கே மேலே ஸ்டேஜ் மேலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நீங்கள் ஏன் அழுவுறீங்க அப்படின்னுலாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு லைனாக வந்து என்னென்னவோ வந்து ஒளரி கூட விட்டுருப்பேன். ஏன்னா எனக்கு தோணுன விஷயங்க தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, எல்லோரும் பார்க்குறீங்க, கொஞ்சமாக லைக் போடுங்க. என் தங்கச்சிக்காக அக்காவுக்காக இந்த பொண்ணுக்காக கொஞ்சம் லைக் போடுங்க. இங்கே பாருங்கள் விறுவிறுக்க எப்படி வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எப்பா கரண்ட் வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் ஆச்சு போய். மனுஷன் வந்து நிம்மதியாக வந்து இருக்கவே முடியல. இங்கே கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ டைம் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வீடியோ அப்லோட் ஆகும்னு தெரியல. இப்போ வந்து கிட்டத்தட்ட டைம் வந்து 2:23. எப்போ வீடியோ அப்லோட் ஆகுதோ தெரில. ஓகே, அப்லோட் ஆகும்போது அப்லோட் ஆகட்டும். சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.